அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பூர்ண சமாதானத்தோடு நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். ஏசா 26:3 அதை சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால். ஆமென். யாரை நம்பி இருக்கிறபடியால்? நான் கடந்த வாரத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், உண்மையே உண்மையே. அதனால தான் சில இடத்துங்களில் இயேசு சொல்லுவார், இயேசு ஒரு தடவை சொன்னாலே அது பெரிய விஷயம். அவர் சொல்லுவார் மெய்யாகவே மெய்யாகவே, அப்படி 2 தடவை பயன்படுத்துவார். அப்படி சில இடத்துங்களில் மெய்யாகவே மெய்யாகவே, நானே அப்படின்னு பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. இப்போ நானும் வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், வேறு வழி சத்தியம் ஜீவனம் இருக்குது அப்படி இயேசு சொல்லலை, நானே. அதனால தான் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு, இந்த உலகத்தில் பாவ மன்னிப்படைவதற்கு வேற மார்க்கம் இல்லை. மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அப்படி. ஆனால் வேத வசனத்தின்படியும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வெளிப்படுத்தலின்படியும் வேறு மார்க்கம் இல்லை. இயேசு மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக முடியாது. இயேசு தான். அவரையே நாம் நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையே நம்பும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பூர்ண சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலும் கூட தர இயேசு நல்லவர் மற்றும் வல்லவர். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை கொடுக்க முடியும். சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகவே தான் அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும். ஆமென். தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு சமாதானத்தினால் நிரப்ப அவர் வல்லமை. எப்படிங்க இந்த சூழ்நிலையில் எப்படிங்க சமாதானம் வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பல நேரங்களில் நம்ம புத்தியில் யோசனை பண்ணுவோம், யாருமே எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, இந்த சூழ்நிலையில் எனக்கு சமாதானமோ ஒரு அமைதியோ ஒரு ஆறுதலோ ஒரு வெற்றியோ ஒரு ஜெயமோ வருமோ அப்படின்னு சொல்லி நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவரால் முடியும். ஆமென். ஏன்னா அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் நல்லவர். அவரை நாம் அப்படி உறுதியாய் நம்புவோம், அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். இந்த நாளிலும் கூட நான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்தோம். அதில் உங்களுக்கு சொன்னேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7லிருந்து 11 நான் வாசித்தேன். உங்களுக்கு போன வாரத்தில் வாசித்து அதில் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாம் சொல்லுங்கள், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அவர் கேரண்டியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறோன்னு கேரண்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொருக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். அதில் நாம் நிரம்பி இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது சாத்தியம் என்பதை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே நாம் இந்த நல்ல தெய்வம் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வாசிக்கிறேன் பாருங்கள், அந்த பகுதியை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 7லிருந்து 11. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பான்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். எப்படி சொல்கிறார் பாருங்கள், உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்பொழுது நமக்கு நன்மைகள் உண்டாகிறது, எப்பொழுது அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது? நம் பல நேரங்களில் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கிறதற்கும் அது நிறைவாய் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன என்று சொல்லி பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறதே இல்லை. அதை நாம்
வேத வசனத்தின் அடிப்படையிலும் பரிசுத்தாவின் துணையோடும் கூட நாம் ஆராயும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் கேரண்டியாக சொல்கிறாரு, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ நன்மைகளை அவர் ஒன்றும், நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர் ஒன்றும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இல்லை. பல நேரங்களில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு ஏதோ நன்மையை கொடுக்க மாட்டாரு, நன்மையை தர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டும் இல்லை, அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை, நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை, நமக்கு தரும்படியாக வாக்கு பண்ணியிருக்கிற நன்மைகளை அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டும் இல்லை. அதே நேரத்தில் அவர் கொடுக்க முடியாதவரும் இல்லை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டும் இல்லை, கொடுக்க முடியாதவரும் இல்லை. பாருங்கள், இன்றைக்கி இந்த நம்முடைய அரசாங்கத்தில் அநேக சலுகைகளை அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்காது. கேட்டால் என்ன தெரியுமா, எங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்குது, என்ன இல்லை, பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மனுஷனுடைய ஆளுகை, அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க, கொடுக்கணும் தான் மனசு இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், இப்போ பட்ஜெட் இல்லைன்னுவாங்க. ஆனால் இவர்கிட்ட அப்படி கிடையாது, கொடுக்கணும்னு மனசும் இருக்குது, பட்ஜெட்டும் இருக்குது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு மனசாகவும் இருக்கிறாரு. கொடுக்க முடியாத ஏதோ அவர்கிட்ட கொஞ்சம் குறைய இருக்குது, இப்போ கொஞ்சம் பேத்துக்கு தரேன், அப்புறம் கொஞ்சம் பேத்துக்கு தரேன், இல்லை அப்படி இல்லை. அவர்கிட்ட நிறைவான நன்மைகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் அவர் தர முடியும். ஆனால் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ சில நன்மைகள் நமக்கு கிடைக்கலனாக்கா நம்ம பக்கம் அதை பெற்றுக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா அப்படின்றது தான் ஆராயணுமே தவிர, அவர் ஏன் தரல அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே நம்முடைய பழியை சுமத்துற அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும்படியாகத்தான் இந்த நாளின் செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலை. சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையில் நன்மைகளை இன்னும் அதிகமாய், நமக்கு தடைப்பட்டிருக்கிற நன்மைகளாக இருக்கலாம், இன்னும் வரவேண்டிய நன்மைகளாக இருக்கலாம், இன்னும் நாம் எதிர்பார்க்க நன்மைகளாக இருக்கலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிறதற்கும் மேலான, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை அவர் தருகிறவர். ஆமென். அப்போ நன்றாய் கவனியுங்கள், அதிகமான நன்மைகளை தருகிற அந்த தேவன் எப்படிப்பட்ட, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய பங்கு என்ன, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனித்து நாம் கேட்போம். முதலாவது ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1-8 வரலும் எடுத்துக்கொள்வோம். அதை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த மத்தேயு 7:7க்கும் யோவான் 15:7க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்க. மத்தேயு 7:7 என்ன சொல்லப்படுது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 15:7 என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப கேளுங்கள் அப்படின்னு சொன்னவர் எப்படி கேட்க சொல்றாரு? இன்னைக்கு கேட்கறதுனுடைய அந்த விதம் சரியா இருக்குதா என்பதை நாம் யோசித்து பார்க்கிறதே கிடையாது. கேளுங்கள் அப்படின்னு உடனே
நம்முடைய மனதுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படின்னு நம்ம கேட்க விரும்புகிறோம். நல்லது, அப்படி கேட்கறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் இயேசு தன்னை திராட்சை செடி என்றும் அதில் கிளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வர்ணித்து கொண்டு வரும்பொழுது யோவான் 15:7 அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அதனால்தான் ஒரு வசனம் இப்படியே இருக்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமே இல்லையா. வேதத்தை கேளாதபடி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கேட்கிற நாம் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோம், அவருடைய போதனைகளுக்கு செவி சாய்க்கிறோம், அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கிறோம், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி சொல்றார் அவர், என் வார்த்தைகளை கேட்கிறவன் மாத்திரமல்ல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பல நேரங்களில் நன்மைகளை கேட்கிற நாம் அந்த தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்திலே இருக்காது. அதை பற்றி அறிவே இருக்காது. அந்த வார்த்தைகள் உள்ளத்திலே இருக்காது. ஆனால் நான் நன்மையை தாரும் சொல்லி பல நேரத்தில் கேட்போம். ஆனால் அந்த நன்மையை அவர் தருவார் என்ற ஆழமான விசுவாசம் கூட நம் உள்ளத்தில் இருக்காது. கேட்க சொல்லியிருக்கார், கேட்குறேன் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு விசுவாசத்தோடு நாம் கேட்போம். அதனால்தான் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய விசுவாசம் பெருகுகிறதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. அதுக்காகத்தான் தேவனை குறித்து இவ்வளவாய் நாம் தியானிக்கிறோம். எதற்கு தியானிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் மீது நம்பிக்கையை இழக்க செய்ய வேண்டும், தேவனை சந்தேகப்பட வேண்டும் என்று ஆதி முதல் பிசாசு மனிதர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஏவாள்கிட்ட வந்து என்னங்க பெரிய பாவம் செஞ்சான்? விபச்சாரம் செய்ய சொல்லலை, சினிமா பார்க்கறது போக சொல்லலை. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அங்கே பாவம் செய்யறதுக்கு ஒரு காரியமே இல்லை. ஏவாள் தனியாக இருக்கிறா. ஒரே ஒரு பாவம் தான் செய்ய சொன்னான். எப்படி சொன்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட, அதாவது வார்த்தையை மதிக்க வேண்டாம். அவர் சொல்லியிருக்காரா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி வேண்டாம், நீ அவர் புசிக்க வேண்டாம் சொல்லி அவர் சொல்லி நான் என்ன கேட்கறது? அதுதாங்க பாவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பல விதங்களில் பாவம் செய்யாதவர்களாய் வாழலாம். எல்லாரும் பார்க்கிறபடி பெரிய விதத்தில் ஒரு மற்ற விதமான பெரிய பாவங்களை இந்த சமுதாயத்தில் பாவம் என்று சொல்லுகிற அப்படி பாவங்களை செய்யாதிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்றதான எண்ணம் வந்துட்டாவே அதுதான் பாவம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போகிறது தான் பாவம். அவர் சொல்லுகிறதுக்கு அவர் பல நேரங்களில் நம்முடைய நன்மைக்காகத்தான் அவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் ஒன்றும் நம்மளுக்கிட்ட இருந்து ஏதோ நம்மகிட்ட ஏதோ ஒன்று வாங்கிக்கிறதுக்காகவோ, இப்போ தசமங்களை கொடுன்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்மகிட்ட இருந்து ஒரு பிடுங்கிக்கிறதுக்காக கொடு அவர் சொல்லலை. அப்போ என் வார்த்தையில் உள்ளத்தில் வைத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ நம்மளை பாரப்படுத்துன்றதுக்காக சொல்லலை. ஆவியோடு உண்மையோடு என்னை தொழுதுகொள் என்று சொல்லும் பொழுது ஏதோ அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வேணுன்றதுக்காக அவர் சொல்லலை. என் பரிசுத்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக அவர் சொல்லலை. இப்படி பாருங்க, பல காரியங்களை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ அப்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடலாம், அவருக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்றதுக்காக சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ அவர்கிட்ட யாருமே இல்லை அதுக்காக சொல்லலை. பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றுமே, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றுமே அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்குத்தான் பெனிஃபிட் அதிகம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்குத்தான் அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, பாடுவது, வசனங்களை தியானிப்பது, வசனத்தை கேட்பது, கொடுப்பது, அவருடைய ராஜ்யத்தின் பணியிலே நமக்கு கொடுத்துருக்க தாளந்துகளை பயன்படுத்துவது, பங்கு வகிப்பது, மற்றவர்களை உபசரிப்பது, விசாரிப்பது, ஜெபிப்பது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கூட
நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நம் உள்ளத்தில் இருந்து அந்த வார்த்தையின் மேல் உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேருவது நிச்சயம். ஆமென். இங்கே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ததை மத்தேயு 15வது அதிகாரம் 21 28 வரலும் கூட நாம் வாசிக்க முடியும். எப்படி நன்மையை பெற்றுக்கொள்கிறாள் பாருங்க. ஒரு உதாரணமாக நாம் இதை பார்ப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தை வரலும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். எல்லாம் சொல்லுங்க, அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு நன்மை கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே அவளுடைய அவளுடைய விசுவாசம், அவளுடைய பெரிய விசுவாசம், அதெல்லாம் அவளுக்கு நன்மையை கொண்டு வந்தது. அவளுடைய உறுதியான அந்த ஒரு விண்ணப்பம் அவளுக்கு நன்மை கொண்டு வந்தது. இதெல்லாம் நாம் கேட்டிருப்போம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 25வது வசனத்தில், என்று அவளை வர்ஷிப் பண்ணினாள். எல்லாம் சொல்லுங்க, என்று அவரை வர்ஷிப் பண்ணினாள், ஆராதித்தாள். இப்போ இந்த பணிந்து கொண்டாள் அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன? அவரை, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, எங்கெங்க ஆராதிக்க முடியுது? மகள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறா, ஆண்டவர் ஆராதிக்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில் நன்றாய் புரிந்து கொள்ளுகிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? சில சூழ்நிலைகள் நமக்கு வேதனையாக இருக்கும் பொழுது, நன்மைகள் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, உள்ளத்தை கலங்க செய்கிற சூழ்நிலைகள், குறைவுகள், கடன், வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள் மத்தியிலே சில நேரங்கள் கடந்து போகும் பொழுது இன்னும் அவரை வர்ஷிப் பண்ண வேண்டுமே தவிர வர்ஷிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் அவர்கிட்ட சேர்ந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில பிரச்சனை நேரத்தில் தோர்த்தான் போறதுக்கு பார்க்குறோம். பிசாசு பண்ற தந்திரம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஏதாவது சின்ன ஒரு சிக்கல் வந்து, இன்னைக்கு மனசுக்கு சமாதானமே இல்லை, நான் ஆராதனைக்கு வரல. இன்னைக்கு உடம்புக்கு ஒரு மாதிரி சரியில்லை, ஆராதனைக்கு வரல. நான் சொல்றேன், இத்தாங்க சர்வீஸ் சென்டர். ஆமென். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உள்ள கோளாறுகளை சரி செய்கிற சண்டே. என்னது இது? அப்போ சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வண்டி கொண்டு போகல, நான் எப்படி இருக்கும்? வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, ஸ்டார்ட் ஆகல, நான் சர்வீஸ் கொண்டு போய் விடமாட்டேன், நான் வீட்லேயே வச்சுக்கிறேன், நான் எப்படி இருக்கும் அந்த வண்டி? ரெடி ஆகுமா? அப்போ என்ன கோளாறு இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், கணவன் மனைக்கு பிரச்சனையா, பெற்றார் பிள்ளைகளுக்கு பிரச்சனையா, சரீரத்தில் பிரச்சனையா, பர்சனல் உங்களுடைய வேலை நிமித்தமாக ப்ரெஷ்ஷா, எதாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சர்வீஸ் சென்டருக்கு கொண்டுட்டு வாங்க. ஆமென். அங்கே என்ன பண்ணும்? நான் எதை சொல்கிறேன்னாக்கா, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை வர்ஷிப் பண்ணினாள். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்ன பாடுகள், வேதனை, கண்ணீர், எனக்கு துக்கம் இல்லையா? எனக்கு பாடுகள் இல்லையா? உங்களுக்கு பாடு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் பாடு, துக்கம், வேதனைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளின் மேல் நிற்பதற்கு பலன் கொடுக்கிற நேரம்தான் அவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அதனால் தான் எல்லாவற்றையும் மறந்து அவரை மாத்திரம் நினைத்து
ஆராதிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்மளையும் அறியாம என்ன செய்யற அப்படின்னாக்கா, இருக்கிற பாடு, பிரச்சனை, வேதனை, நிந்தை, அவமானம், குறைவு எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை தூக்கி நிறுத்துகிறோம். இயேசு மேலே கொண்டு போகும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் தான் நம் பாடினும் அபிஷேகத்தில் நுகம் முறிந்து போகும். இப்போ சூழ்நிலைகள் தொடர்ந்து ஏதாவது ஒரு பாடு, நஷ்டம், வேதனை, குறைவு இப்படி இருக்குதா? இன்னும் ஆண்டவர் அண்டையில் வாருங்கள், இன்னும் ஆண்டவரை நெருங்கி ஆராதியுங்கள், அவரை நேசியுங்கள், அவரை பணிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நன்மை உண்டாகும். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால், எந்நேரம் அவருடைய உறுதியான விசுவாசம், அவருடைய விடாப்பிடியான ஜெபம், அதே நேரத்தில் அவருடைய வர்ஷிப், ஆமென், பணிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆராதிக்க முடியறதில்ல. பிரச்சனைகளை கொண்டு வந்து அவரை விட்டு தூரம் கொண்டு போக நினைக்கிறான். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தை நேரத்தில், குறைவு நேரத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தரண்டையில் வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஆமென். பல நம்மளுக்கு நெருக்கங்களை எதுக்கு கொண்டு வரோம் தெரியுமா? பிசாசு நம்மளை ஒன்றுக்கு எடுத்து போட முடியாது, பரலோகத்துக்கும் மிஸ் பண்ண முடியாது, பரலோகத்துக்கும் போயிடலாம். நம்மளுக்கு வர நன்மைகளையும் கூட அவனால் தடுக்க முடியாது, தாமதக்கி வைக்கலாம். ஆனால் அப்படி நம்மளுக்கு பல நெருக்கங்களை கொண்டு வரும்போது என்ன தெரியுமா, கர்த்தருக்கு கொஞ்சம் தூரமா, கொஞ்சம் தூரம் போகட்டும், கொஞ்சம் லேட்டாக ஆராதனைக்கு போகட்டும், கொஞ்சம் ஜெபத்தில் குறைவு இருக்கட்டும், கொஞ்சம் வேத வாசிக்கிறதுலாம் கொஞ்சம் கம்பெனிக்கிட்டோம், கொஞ்சம் உலக பிரகாரமாகவே போகட்டும், கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ளக்கூடாது. அதான் அவனுடைய நோக்கம். அதில் நீ ஏமாந்துடாதீங்க. யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதான் அவன் சொல்கிறான். யோபு 42:1-2 வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். துன்பம் வரும்பொழுது கர்த்தரை இன்னும் கிட்ட போகணுமே தவிர, பாடு வரும்பொழுது இன்னும் அவர் பக்கத்தில் போகணுமே தவிர, அவருடைய வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்பணுமே தவிர, அவருடைய ஷெக்கினா மகிமையால் நிரப்புகிறதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர, அவர்கிட்ட தூர போயிடக்கூடாது. என்ன பண்ணாலும் வாய்க்க மாட்டேது, வாய்க்கல என்ன பரவாயில்ல, வாய்க்க செய்கிற நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 27:13, நானும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணுங்க. சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பொழுது, நிந்தை அவமானங்கள் வருகிற பொழுது, பழிச்சொற்கள் வருகிற பொழுது இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் சொல்றாங்க, ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப சூழ்நிலைகள் நமக்கு நன்மைகள் இல்லாத இருக்கிற பொழுது நாம் விசுவாசிக்கலைனாக்கா, கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கலைனாக்கா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே நாம் இன்னும் அதிகமாய் அவர் அண்டையில் சேருவோம். அவர் நன்மைகளை தருவது நிச்சயம். ஏசாயா 26:3 அதைத்தான் வாசிக்கிறோம். அந்த பகுதியை நான் முழுசும் வாசிக்கிற பாருங்க. ஏசாயா 26:1 வாசிக்கிறேன். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, இரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கிறதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தை தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அதை மண் மாகு மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. மகா நீதிபராய் இருக்கிற நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துவீர். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துவீர். நம்மள யாரு? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். நம்முடைய பாதையை அவர் செம்மைப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இத்தனை வாக்கு தத்தங்கள் நம்முடைய இருதயத்தில். அதனால் தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை, அவருடைய வார்த்தை இப்படிப்பட்ட அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்தா அவரிடத்திலிருந்து நாம்
நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்வது நிச்சயம். அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அந்த நன்மைகளை எதுவுமே தடுக்கவே முடியாது. பாருங்க, அவர் கொடுத்துருக்க சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க, வாக்கு தத்துவமாக பயன்படுத்துங்க. என்ன ஒன்று சொல்லுவாண்டிங்க, இப்படி எழுதி இருக்கிறதே, எல்லாம் சொல்லுங்க, இப்படி எழுதி இருக்கிறதே. ஏன்னா நம்மளுக்கு நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய விசுவாசம் இல்லைனாக்கா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ அந்த கானான் ஸ்திரியின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், அவள் ஜெபித்தாள், அவள் வர்ஷிப் பண்ணினாள், அவள் விசுவாசித்தாள். அவருடைய கடைசி அவர் சொல்றாரு, மகளே உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்போ விசுவாசம் ஒரு பெரிது ஒரு பூர்ண நிலையை அடைகிற வரையிலும் கூட அவர் பொறுமையாக இருந்தார். இவருடைய ஜபம், இவருடைய விசுவாசம், இவருடைய வர்ஷிப் எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பூர்ண நிலையை அடைந்த உடனே அவள் அந்த நன்மையை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் அப்படியே சொல்லலாம் பிசாசின் இடத்துல, இப்படி எழுதி இருக்கிறது, எல்லாம் சொல்ல இப்படி எழுதி இருக்கிறது. பிசாசு இந்த நன்மை உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்காங்க. இந்த நன்மை உனக்கு கிடைக்காது, உனக்கு எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்காங்க. நம்முடைய விசுவாசம் அந்த பிசாசின் வார்த்தையின் மேல் இல்லை, ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மேல் இருக்கிறது. ஆகவே நாம் சொல்ல வேண்டும், இப்படி எழுதி இருக்கிறது. எல்லாரும் சொல்ல எழுதி இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 என்ன எழுதி இருக்கிறது? அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராயும். அவங்ககிட்டே சொல்லணும் பிசாசுகிட்டே, பிசாசை உனக்கு தெரியுமா, இயேசு நன்மை செய்கிறவரும் உன்னுடைய பிசாசை உன்னுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அதே இயேசு இன்றைக்கும் நன்மை செய்கிறவராய் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:11 தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். எல்லாம் சொல்லுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறவரும் இல்லை, கொடுக்க முடியாதவரும் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, தேவன் நன்மையை வழங்காதீரார், கொடுக்காத இருக்க மாட்டாராம், அவர் நிச்சயமாய் கொடுப்பார். இப்படி எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லணும். நீங்க நாம் இருதயத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு போய் வச்சு இந்த வார்த்தைகளை நம்முடைய வாயிலே எடுத்து சொல்லி பிசாசுடைய தந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:10 உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பேன். இந்த பூமியில ஆண்டவர் நான் அனுபவிக்கும்படியாய், நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்து பாடுபட்டு சிலுவையிலே பிசாசின் மீது வெற்றி சிறந்து சம்பாதித்த அத்தனை நன்மைகளையும் நான் புசிப்பேன், தேசத்தின் நன்மைகளை புசிப்பேன். அப்படிதான் 1:19 ஏசாயாவில் சொல்லுது. 2:7 எரேமியா செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். எதற்கு கொண்டுகிட்டு வந்தாராம்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு, நல்லா இருக்கும்படி தாங்க ரட்சித்திருக்கிறாரு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கும்படி இயேசு என்னை ரட்சித்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். எப்படியெல்லாம் பிசாசு இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கிறான் தெரியுமா? ஒன்றும் இல்லை, இயேசு என்னத்துக்கு ஒன்று ரட்சித்துக்கிறார் தெரியுமா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அவ்வளோதான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்திருச்சாரா?
அதற்காக மாத்திரம்தான் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறாரா? அவர் ஆபிரகாம் அழைச்சும் பொழுது உன்னை கானானுக்கு கொண்டு போய் சேர்த்து வா அப்படின்னு மாத்திரம் அழைக்கலையே. அவர் அழைக்கும் பொழுதே எப்படி அழைக்கிறாரு? உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அப்ப செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். அப்புறம் நல்லா இருக்குதாங்க அழைக்கிறாரு. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பு, பரலோகம் செல்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு நன்மைகளை தந்து இந்த பூமியிலே அவருடைய நாமத்துக்காக வாழ வேண்டும். எரேமியா 33:9 சொல்லுது பாருங்க, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியான கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நன்றாய் நான் இன்னும் சொல்லிட்டேன், இந்த வசனத்தை எப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னும் வாசித்தர்றேன் பாருங்க, அப்புறம் சொல்றேன். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை என்னை ஆசீர்வதிச்சா இயேசுவுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னையும் நன்மையினால் நிரப்புனாக்கா அது யாருக்கு மகிழ்ச்சி? அது அவர் சொல்றாரு, சொல்லுங்க, மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. யாருக்கு? இயேசுவுக்கு. அப்ப இப்படி யோசித்து பாருங்க. அதனால்தான் ஒரு குழந்தை இல்லாத ஒரு தாய் போய் அண்ணாள் என்கிறவள் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தான், அதை உங்களுக்கே தந்துடுறேன். நீ எதையாவது அப்படி கேட்டு பாருங்க, அவர் கொடுக்க மாட்டாரான்னு. அதனால தான் நான் எப்பயும் சொல்றது, ஆண்டவரே நீ எதை கொடுத்தாலும் உங்களுக்கு தந்துடுவேன். நான் எதை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு தந்துடுவேன். செல்வம் கொடுத்தா அது உங்களுக்கு தான், பேர் புகழ் கொடுத்தா அதுவும் உங்களுக்கு தான், ஐஸ்வர்யம் கொடுத்தா அதுவும் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்கு தான். அவருக்கு எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லி பாருங்க, அவர் நமக்கு நிச்சயமாய் நிறைவானதை தர வல்லமையுடையவராக. ஏன் தெரியுமா? அவர் எதை உங்களுக்கு கொடுத்தாலும் யாருக்கு மகிழ்ச்சியா? அவருக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பாக. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவரை குறித்து நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவர் எப்பயுமே ஒரு என்ன தெரியுமா, அவருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துறது அவருக்கு ஒரு பெருமை. ஹல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் நம்ம குற்றம் சுமத்துகிற அந்த பிசாசு இருக்கிறானே, அவனுக்கு முன்னால உங்களை சுகமா, பெலனா, ஆரோக்கியமா, சமாதானமா, சந்தோஷமா, கணவன் மனைவியா, பெற்றார் பிள்ளைகளா, சபையோடு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சுகத்தோடு, செழிப்போடு, நிறைவோடு, குறைவில்லாதவர்களாக வாழ பண்ணி பெருமைப்படுறதுல என் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் பெருமையா சொல்றாரு யோபுவை பார்த்து, என் தாசனாகி யோபுவை பாத்தியா அப்படின்னு பெருமைப்படுறாரு பிசாசு. அப்ப சொல்ற எல்லாம் உனக்கு கொடுத்துருக்குற, அதனால உங்களை நம்புறான். சரி, கொடுத்துருக்குற இல்லையா, சரி கொஞ்சம் அவன் மேல் இருக்கிறதான அந்த பாதுகாப்பு நான் விலக்கிக்கிறேன், ஆனாலும் என் மேல அவன் நம்பிக்கை இருப்பான் பாருன்னு சொல்லி பெருமைப்படுறாரு. எதுல? அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுறாரு. இப்போ உங்களுக்கு எனக்கு கொடுத்து அவர் பெருமைப்பட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயம் நன்மை தர வல்லமையுடையவர். ஆமேன், ஹல்லேலூயா. சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீங்க சொல்லுங்க, பிசாசை பார்த்து ஒரு நன்மையுமே கிடைக்காது போல் இருக்குதா? சகரியா 9:12 எழுதி இருக்கிறது, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று எழுதி இருக்கிறதே. சொல்லுங்க எல்லாரும், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சகரியா 9:12 எழுதி இருக்கிறதே. சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறதே. இப்படி சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும், நம்முடைய விண்ணப்பம் இருதயத்தின் வார்த்தை, அவருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்ட விண்ணப்பமாய் இருக்கும், ஆராதனை அவருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்பொழுது அந்த கானானிய ஸ்திரீக்கு நன்மை உண்டானது போல நமக்கும் நன்மை நிச்சயமாய் உண்டாகும். ஆமேன்,
அவருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8, 9, 10, 11 வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளை கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளாலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்குவது நம்மை சம்பூர்ணமுள்ளவர்களாய் நிரப்புவது, நம்மை வர்த்திக்க பண்ணுவது, நம்மை பெருக செய்வது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். சங்கீதம் 107:8 சொல்லுகிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். என்ன நன்மைகளை நமக்கு தர வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த நன்மையினால் நிரப்ப எத்தனை வாக்குத்தத்தங்கள். சகரியா 1:17 பாருங்க. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றர பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நன்மையினால் பரம்பி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் வீடு, என் வாழ்க்கை நன்மையினால் பரம்பி இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைகளால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த நன்மையினால? கர்த்தர் தரும் நன்மைகளால் திருப்தி ஆவார்கள். திருப்தி ஆகிற அளவுக்கு நன்மையை கொடுக்கறது தான் நம்ம ஏசப்பாவுடைய பெரிய ஒரு உள்ளங்க. பசியோடு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க மக்கள், அவருடைய போதனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாருமே பாருங்க, எப்பொழுதுமே 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நான் பேசுவோம். ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேத்துக்கு கொடுத்து அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதமே 12 கூடைகள் எடுத்தார்களாம். அப்போ அதே மாதிரி தான் எரேமியா 31:14 சொல்கிறது, நான் அளிக்கும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொல்லி. அப்போ அவர் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆகிறதுக்கு முன்னாடி போனதும், ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் இப்படி சொல்லியிருக்குது, நான் அளிக்கும் நன்மையால் நீ திருப்தி ஆவர்கள் நீ எழுதியிருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பிரசங்கத்தை கேளு. பிரசங்கத்தை கேட்டு போதனையை கேட்டவனுக்கு தான் திருப்தியான ஆகாரம், திருப்தியான நன்மை கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? அவருடைய போதனைகளுக்கோ, அவருடைய ஆலோசனைகளுக்கோ, சபையில் நடக்கிற போதனைகளுக்கோ, ஆராதனைகளுக்கோ, செய்தி நேரத்துலையோ தான் எல்லா விதமான யோசனையும் இருக்கும். மாடு எங்கே கட்டி இருக்குது, ஆடு எங்கே கட்டி இருக்குது, போய் என்ன சாப்பாடு பண்ணலாம், எந்த கடையில் கறி வாங்கலாம், எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலான்ற யோசனையெல்லாம் இப்போ தான் போய் சாசு கொண்டாந்து மண்டையில் போடுவான். போதனைகளை கவனமாய் கேட்டால் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவது உண்மை. ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 103:5. நன்மையினால் பாருங்க, இதுல இன்னொரு சத்தியம் இருக்குது. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். வாயைத்தான் நிரப்புறாரா? நன்மையினால எதை நிரப்புறாரு? வாயை நிரம்பின பிற்பாடு தான் வாழ்க்கை நிரம்பும். ஆகவே வாயில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாயில பேசப்படுகிற வார்த்தைகள், ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை, வியாதியை, உன் பலவீனத்துக்கு குறைவை சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? சில நேரத்தில் கணவன்கிட்டையோ, மனைவிக்கிட்டையோ, டாக்டர்கிட்டையோ, வக்கீலுக்கிட்டையோ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ நம்முடைய குறைகளையோ, நம்முடைய பலவீனங்களையோ, நம்முடைய கஷ்டங்களையோ நம்ம சொல்லணும். சில நேரத்தில் சொல்லி நாம் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்கிறோம், ஜெப உதவியை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாயில் அப்படி சொல்லும் பொழுது ஒரு தடவை உன் பலவீனத்தையோ, உன் வியாதியோ, உன் குறையோ நீ சொல்லிட்டீனாக்கா 1000 தடவை நிறைவை பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆமேன். அதுக்கு ஈடாகணும்னாக்கா ஒரு தடவை எனக்கு ரொம்ப
உடம்புக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டாக்கா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு பலன் உண்டு சொல்லத்த அப்படின்ற வார்த்தையை 1000 தடவை சொல்லு. ஆமென். அப்போ வாயில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்பொழுதுமே. நம்முடைய வாயின் வார்த்தைகள், வாயின் தியானங்கள், அதனால தான் ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுறார், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. அப்போ வாயின் மனுஷன் தன் வாயின் பல நாள் நன்மையை புசிப்பான். அப்போ வாயில நன்மைகளையும் நல்லதையும் வாக்கு தத்தங்களையும் தேவன் நமக்காய் வைத்திருக்கிறதான வார்த்தைகளையும் எழுதி கொடுத்த வார்த்தைகளையும் பேச நாம் கவனமாய் இருக்க வேண்டும். மனுஷன் தன் வாயின் பல நாள் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை இத்தனை வாக்கு தத்தங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். ஒன்று மாத்திரம் நிச்சயம், நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவிலை கொடுப்பது அதிக நிச்சயம். வாழ்க்கையின் எதிர்மறையான சூழ்நிலைகளிலே இன்னும் அவர்கிட்ட கானானிய ஸ்திரீனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறதான ஒரு பாடம், இன்னும் நடக்காத சூழ்நிலை தடையா இருக்குது அப்படின்னும் போது நாம் தூர போறது வேண்டாம், இன்னும் கிட்ட போவோம். என்னுடைய தோல்விக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய நஷ்டத்திற்கு, என்னுடைய வேதனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள போவோம். அவரே அதை பரிகரித்து அவரே நமக்கு சமாதானத்தையும் அதிலிருந்து ஜெயத்தையும் கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அதோடு கூட பிசாசு நமக்கு கொண்டு இருக்கிற அவிசுவாசத்தை போக்கும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்து பிசாசுக்கு நாம் சொல்லுவோம், இப்படி எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. வாயில் எப்பொழுதுமே நம் பிசாசுக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசிடவே கூடாது. ஏன்னாக்கா கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் உங்களுக்கு விரோதமாக போய் ஒரு கோர்ட்டில் நிற்கும் பொழுது உங்கள் சார்பாக உங்களுக்காக வாதாடுற உங்கள் வக்கீல் சொல்கிறத சொல்லுவீங்களா? இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் மேலே குற்றம் சுமத்துற அந்த வக்கீலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்கள் சார்பாக உங்களுக்கு வாதாடுற வக்கீலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் வக்கீல் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதான் சொல்லுவீங்க. இப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்தா அப்படி தான் சொல்லுவீங்க. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஏசப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கறதையே நம்ம சொல்லுவோம். பிசாசு சொல்கிறத, பிசாசு கொண்டு வரத்த வாயில் சொல்லக்கூடாது. ஆமென். அது நம்ம கவனமாக இருக்கணும். பிசாசு நிறைய கொண்டு வருவோம். இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, புறம் கூறு, செலுப்பாக பேசு, உன்னுடைய பலவீனத்தை பேசு, உன் வியாதியை பேசு, அதையே தியானம் பண்ணு. உன்னுடைய நோயே தியானம் பண்ணு, உன் குறைவையே தியானம் பண்ணணுவான். குறைவையும் நோயும் தியானம் பண்ணுகிறவரல்ல, குறைவையும் நோயையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற உயிருள்ள ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் தியானம் பண்ணுவேன். ஆமென். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். எழுந்து நின்றோம். எஸ், ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நம் ஜெபத்துக்குள் கடந்து செல்வோம். எஸ், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்வோம், நமக்கு நன்மையை கொடுக்கத்தான் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நன்மையை பெற்றுக்கொள்ளன்றதுக்காக நீங்கள் சோர்ந்து போயிட வேண்டிங்க. நன்மை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்றைக்கும் நமக்கு நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். நன்மையை அருளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசே முச்செடியை பற்றி வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய தேவன். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ದೇವನ್. ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ. ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ.
ಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ, ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ನನ್ನ ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರು ಬೇರೇನಿಲ್ಲಪ್ಪ. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಕರುಣಾಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯನೇ. ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, ನನ್ನ ಬದುಕಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ. ಅಬ್ರಹಾಮನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಇಸಾಕನ ದೇವರ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿನಗೆ, ಯಾಕೋಬನ ದೇವರೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ, 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 ಮಾಡುವೆ ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னோடு கூட இந்த வார்த்தையில அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா
கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் சந்ததி அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நானோ கர்த்தருடைய வீட்டில் பச்சையான ஒலிவமரை கன்றை போல் வளருவேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.